என் பேரு கவிதா. வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரம் அது. கோயிலுக்கு போகணுங்கிற அவசரத்துல நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். வழக்கமா கதவை சரியா பூட்டுறேன்னா, அன்னைக்கு ஏனோ தெரியல, சரியா மூட மறந்துட்டேன். நான் குளிச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல, எதிர்பாராத விதமா என் கணவரோட தம்பி கார்த்திக் கதவ திறந்துட்டாரு. அந்த கோலத்தை அவர் பாத்துட்டாரு. "அண்ணி மன்னிச்சிடுங்க, தெரியாம நடந்துருச்சுன்னு" சொல்லிட்டு பதட்டமா அவரு ரூமுக்கு போயிட்டாரு. நானும் சீக்கிரம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தப்போ கார்த்திக் எழும்பி ஹால்ல உட்கார்ந்திருந்தாரு. "தம்பி சாப்பிடலையா?" ன்னு கேட்டேன். "இல்ல அண்ணி, இன்னும் பசிக்கலன்னு" சொன்னாரு. "சரி, நான் சமைக்கிறேன்னு" சொல்லி சமையலறைக்கு போனேன். அப்போ துரதிருஷ்டவசமா என் சேலை அடுப்புல பத்திக்கிச்சு. நான் பயத்துல கத்தவும், கார்த்திக் ஓடி வந்து என் சேலைய உருவி என்ன காப்பாத்துனாரு. அந்த நேரத்துல நான் உள்ளாடைகளோட நிக்க வேண்டிய சூழல். அவரோட பார்வை அன்னைக்கு காணையில இருந்த மாதிரி இல்லாம வேற மாரி இருந்துச்சு. கார்த்திக் மெதுவா என் பக்கத்துல வந்து, "அண்ணி உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு" கேட்டாரு. "எனக்கு 28 வயசு ஆகுதுன்னு" சொன்னேன். "உங்க அண்ணன் இறந்து 4 வருஷம் ஆகுதே. நீங்க ஏன் இன்னும் தனியா இருக்கீங்க?" ன்னு ஒரு மாரி குரல்ல கேட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி நடுக்கமா இருந்துச்சு. அன்னைக்கு நைட் முழுக்க எனக்கு தூக்கமே வரல. கார்த்திக் 2 தடவை என்னோட முழு கோலத்தையும் பாத்துட்டாருன்னு என் மனசு அடிச்சுக்கிச்சு. 12 மணிக்கு ஹால்ல ஏதோ சத்தம் கேட்டு வெளிய வந்தேன். கார்த்திக் தூங்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. "என்ன தம்பி, இன்னும் தூங்கலையா?" ன்னு கேட்டேன். அண்ணி, உங்க நினைவாவே இருக்குது. நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" ன்னு திடீர்னு கேட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஊருலகம் என்ன சொல்லும்? ன்னு நான் தப்பிக்க பார்த்தேன். ஆனா, அவர் என் கைய பிடிச்சு இழுத்து அணைச்சுக்கிட்டாரு. அவரோட முத்தங்கள் என் மேல விழ ஆரம்பிச்சது. அப்போ என் குழந்தை அழுத சத்தம் கேட்டு நான் ரூமுக்குள்ள ஓடி போய் கதவ தாழ் போட்டுக்கிட்டேன். மறுநாள் காலையில கார்த்திக் ரூம் விட்டு வெளிய வரல. "ஏன்?" ன்னு கேட்டதுக்கு, "அண்ணி, உங்க முகத்த பாக்க எனக்கு வெட்கமா இருக்குன்னாரு." "சரி, வெளிய வாங்கன்னு" சொன்னேன். அவர் குளிச்சு முடிச்சிட்டு நல்ல வாசனை திரவியமெல்லாம் பூசிக்கிட்டு சமையலறைக்கு வந்து பின்னாடி வழியா என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. 5 வருஷமா தனிமையில இருந்த எனக்கும் அந்த அணைப்பு ஒரு நிமிஷம் சுகமா தெரிஞ்சது. அதனால நானும் அவர தடுக்கல. அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால குழந்தையும் தூங்கிட்டு இருந்தா. எங்க தனிமை அன்னைக்கு முழுமை அடைஞ்சது. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. 2 பேரும் ஒரே ரூம்ல தங்க ஆரம்பிச்சோம். ஒரு நாள் நைட் நான் தூங்கிட்டு இருந்தப்ப யாரோ என் உடம்பு தொடர மாதிரி இருந்துச்சு. முழிச்சு பார்த்தா என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரவி. அவன் கையில ஒரு போன் வச்சிருந்தான். கார்த்திக் கூட நான் இருந்தத அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி மிரட்டுனான். ஊர் முழுக்க இதை பரப்பிடுவேன் ன்னு சொன்னான். அவனோட ஆசைக்கு என்ன பண்ணிய வச்சான். வேற வழி இல்லாம நான் சம்மதிச்சேன். அடுத்த நாள் கார்த்திக் என்கிட்ட வந்து, "அண்ணி, எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு. நான் போயிட்டு வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. கார்த்திக் போனதுக்கு அப்புறம் ரவி தினமும் வர ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவன் கூட இன்னும் 4 பேரையும் கூட்டிட்டு வந்தான். அவங்க எல்லாரும் என் வாழ்க்கைய ஒரு விளையாட்டு பொருளா மாத்திட்டாங்க. என் தன்மானத்த ஒரு ஆண் கிட்ட விட்டு கொடுத்தது தான் இவ்வளவு பெரிய தப்புன்னு நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். இப்படியே இருந்தா என் குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும்னு பயந்து யாருக்கும் சொல்லாம விடியற்காலை 5ஆம் மணிக்கு வீட்டை பூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அங்க ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு குழந்தைய படிக்க வச்சேன். 6 மாசம் கழிச்சு கார்த்திக் திரும்பி வந்தாரு. நான் அவருக்கு போன் பண்ணி நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னேன். கார்த்திக் வருத்தப்பட்டாரு. என் வாழ்க்கைய சரி செய்யறது தான் அவரோட கடமைன்னு சொல்லி என்ன முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. பெண்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான். நாம ஒரு முறை சின்னதா தடம் மாறினாலும் அது நம்ம வாழ்க்கையையே புரட்டி போட்டுடும். எந்த ஒரு முடிவையும் பின்விளைவுகளை யோசிக்காம எடுக்காதீங்க. இதுதான் என் கதை.